السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم: أدبوا أولادكم على 3 خصال: حب نبيكم وحب أهل بيته وقراءة القرآن. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், பரக்கத்து நிறைந்த இந்த பட்டமளிப்பு விழா குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்வில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இவ்விழாவின் தலைவர் அவர்களே, பட்டம் பெறும் ஆலிமாக்களுக்கு சனது வழங்கி துஆ செய்ய இருக்கிற சங்கைக்குரிய அரசு காசி மற்றும் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை ஹஸரத் அவர்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, நிர்வாகிகளே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, மாணவ கண்மணிகளே, நாம் வாழுகிற இந்த கால சூழ்நிலை என்பது சர்வதேச அளவில் இஸ்லாமிய சமூகத்திற்கு மிக பெரும் சவாலான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரேபிய பிராந்தியங்களில் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலும், பாலஸ்தீன நிரந்தர விடுதலைக்கான போராட்ட களத்தில் பல நாடுகளும், ஒரு பாரம்பரிய தேசத்தில் பூர்வீக குடிமக்களாக வாழுகிற இந்திய தேசத்தில் சனாதனத்தினுடைய சங்கிகளின் மிக பெரும் அட்டூழியங்கள் என்று நிறைய சவால்களை எதிர்கொள்ளுகிற ஒரு காலகட்டத்தில் தற்போதைய தமிழகம் மாத்திரமல்ல, சர்வதேச அளவிலும் மிகப்பெரிய ஒரு போராக உருவெடுத்திருப்பது ஊடக போர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆயுத போர்களை விட, அணுகுண்டு போர்களை விட மனித சமூகத்தில் மிக பெரும் கொந்தளிப்புகளையும் பாரம்பரிய கலாச்சாரங்களை
பின்வாங்க வைக்கிற முன் முயற்சிகளும், எங்காவது ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தாலே அதை தீயாய் பரவவிட்டு ஆனந்தப்படுகிற ஒரு மனோநிலையில் ஒரு மனித நேயத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய கயமைத்தனம் நாம் வாழுகிற காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் நாம் வாழும் தலைமுறைக்கு மிக பெரும் சவாலாக இருக்கிறது. இதற்கு முன்னால் வாழ்ந்த பெருமக்கள் வாழ்வினுடைய பகுதியை கழித்து விட்ட நாம் முழு நேர சமூக ஊடகங்களோடு வாழப்போகிற அடுத்த தலைமுறை. இது இன்று நேற்று தொடங்கிய நிகழ்வுகள் அல்ல. மக்காவின் தெருக்களில் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ற பிரச்சாரத்தை முன்வைத்த பொழுது பெருமானாரை விடவும் பன்மடங்கு எதிர்ப்புகள் அந்த மண்ணில் உருவான. அதனுடைய ஒரு கட்டமாக லுஹை என்பவன் விக்கிரக ஆராதனைகளை வெளியிலிருந்து கொண்டு வந்து அந்த மக்களுக்கு மாற்று வழிபாடுகளை கற்றுத்தந்தார். இன்னும் வேகமாக பெருமானார் தன்னுடைய பிரச்சாரங்களை முன்வைத்து ஒரு ஏகத்துவ சமூகத்தை கட்டமைக்க முனைந்த பொழுது கலாச்சார ரீதியாக இந்த சமூகத்தை வென்றெடுப்பதற்கு நதுல்குன ஹாரிஸ் வெளியூர்களிலிருந்து கதைகளை கொண்டு வந்து மக்காவில் இறக்குமதி செய்தார். தப்சீர்களில் தெளிவாக குறிப்பிடுகிறார், சத்தியம் மேலோங்குகிற இடங்களில் எல்லாம் சைத்தானுடைய வேலை ஆபாசத்தை கொண்டு கவனங்களை திசை திருப்புவதும் ஒரு தலைமுறையை மாற்றி விடுவதற்கான மிக பெரும் போராட்டமாக இருக்கும். நாம கூட அவ்வளோ ஜிஹாது வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க மாட்டோம். சங்கி அவ்வளோ சொல்றான், லவ் ஜிஹாதுங்கிறான் இல்லையா? திடீரென்று பார்த்தால் மாமிச ஜிஹாத் என்று சொல்லுகிறார், திடீரென்று பார்த்தால் ஊழல ஜிஹாத் என்று சொல்லுகிறார்கள். நாம் படித்ததெல்லாம் குஃப்ருக்கு எதிரான ஜிஹாதும், ஷிர்க்குக்கு எதிரான ஜிஹாதும், மனோ இச்சைக்கு எதிரான ஜிஹாதும், ஷைத்தானுக்கு எதிரான ஜிஹாதும் இஸ்லாம் வடிவமைத்த ஜிஹாது. அவ்வளோ ஜிஹாதுகளை இந்த சனாதனம் நம் மீது திணித்து விட்டு அதே ஊடகங்களை கொண்டு இந்த சமூகத்தினுடைய கலாச்சாரம் பாரம்பரியங்களை அழிப்படைப்பதற்கான மிக வேகமான முன்னெடுப்பது. அதுவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு எந்த அளவு பெரும்பான்மை சமூகத்திற்கும் சிறுபான்மை சமூகத்திற்குமான வெறுப்புணர்வை இடைவெளியை ஏற்படுத்த முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறது. பலியாகிவிடக் கூடாது என்பதுதான் எச்சரிக்கை. நாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோம், சோசியல் மீடியால என்ன வேணாலும் பதில் கொடுப்போம், அது திறமை அல்ல. இந்த சூழ்ச்சிகள் யாரால் உருவாக்கப்படுகிறது என்பதை இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய காலத்தின் அவசியம். மோமியங்களே, அவன் என்ன தெரியுமா செஞ்சா? சிரியாவில் இருந்தும் டமாஸ்கஸில் இருந்தும் யமனில் இருந்தும் கதைகளை திரட்டி கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் நடனமாடும் பெண்ணை கொண்டு வந்து மக்காவில் இறக்கினார். எங்கெல்லாம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தூய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்களோ அவர்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க, இவர் என்ன கதை சொல்றாரு? அல்லாஹ், அரிசி, குருசு, சொர்க்கம், நரகம், அதைவிட நீங்கள் ரசித்து மகிழ்கிற கதைகளை அந்த பெண் தருகிறால் அவரிடம் அனுப்பி வைத்தால் ஆபாச நடனத்தோடும் மதுவோடும் இரவு ஆட்டங்களோடும் இவர்களுடைய கொஞ்ச நெஞ்ச ஆன்மீக சிந்தனையும் அழித்தொழிக்கப்படும். இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு பின்னால் தான் இந்த உலகத்தை வென்றெடுத்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். 1400 ஆண்டுகளை கடந்து கியாமத்து வரையிலும் ஒன்மேலதான் இஸ்லாம் போயிட்டே இருக்கும். அத்தீனு யஅலா லா யுஅலா.
இந்த மார்க்கம் உயர்ந்து கொண்டே இருக்கும், அது தாழ்த்தப்படாது என்று பெருமானார் சொன்னார். ஒரு பக்கம் இன்னும் முகலாயர்களை காரணம் காட்டி வரலாற்று சிறப்புமிக்க மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் தகர்த்து கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசம், நாட்டினுடைய பல பகுதிகள். இன்னொரு பக்கம் மேற்கத்திய உலகில் எங்கு பார்த்தாலும் சர்ச்சுகளோடு சேர்ந்து ஃபாதர்களோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அது பாங்கொலி எழுப்பப்படும் மஸ்ஜிதுகளாய் மாறி வருகிற காட்சியும் நடக்கத்தான் செய்கிறது. நமக்கு என்ன கடமை தெரியுமா? சமூக கவலையோடு இந்த சமூகத்தை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்தியை தருகிறார்கள். நம்மளை யார் இயக்கிறா? நம்ம நினைச்சிருக்கோம், நான் காலையில எந்திரிக்கிறேன், போக வர்ற காய்கறி வாங்குறேன், குழந்தைகளை ஸ்கூல்ல விடுறேன், நல்லதானே இருக்கிறோம். இல்ல, உங்களை யார் இன்று இயக்குகிறார்கள்? சர்வதேச அளவு இதுல முதலிடம் கூகுள். இன்னும் ஒரு படி கொஞ்சம் மேல போய் பார்த்தால் இப்படித்தான் சொல்லணும், உலகத்தை ஆட்டி படைக்கும் கடவுள் கூகுள் தான். ஒரே ஒரு நாள் கரண்ட் போகும், எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், ஒரே ஒரு நாள் இல்லைங்க, அரை மணி நேரம் சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னு சொன்னா இந்த குடிகார சாராயம் கிடைக்கிறேன்னா கைகால் பதறுமா இல்லையா? அந்த மனோநிலையும் அந்த உடல்நிலைக்கும் ஆட்பட்டு விட்டோம். நம்மை யார் இயக்குகிறார்கள் என்றால் கூகுள் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. என் தாய்மார்கள்லாம் அந்த காலம் வேற, பெரியவர்கள் இருந்து கரிசால்னா வைப்பதும் சாப்பாடு வைப்பதும் சமைப்பதையும் லைவ்ல கற்றுக் கொடுத்தார்கள். இப்ப என் உள்ள என்ன செய்யுதுன்னா, முதல்ல ரீல்ஸுக்குள்ள வருது, நான் கிச்சனுக்கு போகிறேன், உலகமே பார்க்குது. இதுதான் டேஞ்சர். நான் சிரிக்க சொல்லல, முதலில் அடுப்பை பற்ற வைக்க வேண்டும், பத்த வச்சாச்சு, சில நேரத்தில் கேஸ் வெடிச்சு ஊரே பத்திக்கும், சுடுதண்ணி வைக்க போகிறேன். வாழ்க்கை முறையை கூகுள் எப்படி வழிமாற்றி செல்லுகிறது? இந்த அபாயத்தை உணராமல் தான் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். பத்தியா, என் பிள்ளைய பத்தியா லைவ்ல போடுது. அதிர்த்து சொன்ன மாதிரி ரசமா இருக்காது, அது விஷமாக இருக்கு. ஆனந்தப்படுகிறோம், ஆபத்தின் ஆழத்தை புரியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வமினன் நாஸி மன் யஷ்தரி லஹுவல் ஹதீஸ் லியுதில்லா அன் சபீலில்லாஹ் பிகைரி இல்மின் வ யத்தகிதஹா ஹுஸுவா. சில மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள், காசு கொடுத்து வழிகேட்டை விலக்கி வாங்குவாங்க. இன்னைக்கு ஃபேமிலி பட்ஜெட்லங்க, அன்னைக்கெல்லாம் பட்ஜெட் போடும் போது வீட்டு வாடகை அத்தியாவசியம் இல்லையா, பால் அத்தியாவசியம், மளிகை ஜாமான் அத்தியாவசியம், கேஸ் அத்தியாவசியம். இந்த அத்தியாவசிய பொருட்கள்ல முதல்ல இடம் பிடிக்கிறது ரீசார்ஜ். இந்த அம்மா சொல்றது, அது இருந்தாலும் 1000 ரூபாய் வருது. இதை தவிர்த்து விட்டு வாழ முடியாது. இன்னும் சொல்ல போனால் வயிற்று பசியை போக்குகிற உணவு 2ஆம் தரத்துல தான். அதை விட இந்த 3ஆம் தலைமுறை எங்க போயிடுச்சுன்னா, நோ மம்மி நோ டென்ஷன், ஒண்ணு கவலைப்படாது, என்னடி செய்ய போற, ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணோம்னா டொமேட்டோ வந்துடும். ஆபத்தை உணராமல் ஒரு தலைமுறை கூகுளிடம் அகப்பட்டுக் கொண்டதை தான் எச்சரிக்கிறார்கள். 2வது பேஸ்புக் இல்லையா, மேட்டா. 3வது அமேசான். அதெல்லாம் ஒரு காலத்துல நகர்ப்புறங்களில் இருந்ததுன்னு நினைக்கிறோம். பாரம்பரியமான வழிபாடுகளால் வழிகாட்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் பேரூர்களையும் சிற்றூர்களையும் கிராமங்களையும் கவலைகளும் கொண்டது இந்த கூகுளும் பேஸ்புக்கும். ஒரு காலத்துல சொல்லுவாங்க, கிராமத்துக்காரங்களுக்கெல்லாம் இந்த சூதுவாதெல்லாம் தெரியாது, ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க. அதெல்லாம் அந்த காலம். கிராமவாசியை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன்னா பட்டி கட்டி வரையிலும் இது போய் சேர்ந்து விட்டது. இந்த 4 நிறுவனங்கள், கூகுள், அமேசான்,
மைக்ரோசாப்ட், பேஸ்புக். நீங்க ஒரு தலைமுறையை இது இல்லாமல் நீங்கள் ஆட்சி பாருங்கள், உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்று உலகம் அவர்களை ஒதுக்கிவிடும். ஒரே ஒரு நாள் நீங்க ஆன்லைன்ல இல்லன்னு தெரிஞ்சால அவனே போட்டுருவான், இன்னால் இல்ல இன்னால் இல்ல. சரியா? நம்ம நினைக்கிறோம் நாம் யாரால் இயக்கப்படுகிறோம்னா இந்த சமூக மீடியாக்களால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நம்மை இயக்க வேண்டிய இறைவனும் அவருடைய வகையும் இறை தூதரும் அவருடைய வாக்குகளும் அது சம்பிரதாயமாக போய்விட்டதோ என்று கவலைப்படும் நேரம் தான் இந்த மஜ்லிஸ். நான் சும்மா சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு ஐம்புலன் இருக்கு. நுகருதல், கேட்டல், பேசுதல், தொட்டுணர்தல், இந்த எல்லா புலன்களிலையும் ரொம்ப ஆபத்து எதுன்னா பார்வை. அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் எவ்வளவு அழகா வழிநடத்துற. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு குறிப்பிட்டு சொன்னான், நபியே நீங்கள் மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் பார்வையை தாழ்த்தட்டும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? படைத்தவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்க சமுதாயத்திற்கு சொல்லுங்கள் பார்வையை தாழ்த்துங்கள். சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி லைவ் நேரடி பார்வைகளில் பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். முதல் பார்வை கூடும், இரண்டாம் பார்வை கூடாதுங்க. லாஜிக்கா நீங்க யோசிச்சு பாருங்க. யதார்த்தமா பஸ்ல போறோம் வர்றோம் எதுவா இருக்கட்டும், இந்த முதல் பார்வை யதார்த்தமா இருக்கும், பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா நின்னு ஒரு ஆளு திரும்பறான்னு வச்சுங்களேன், அது கோப பார்வையாகவும் இருக்கலாம், காம பார்வையாகவும் இருக்கலாம், பழிவாங்கும் உணர்வாகவும் இருக்கலாம், பயமுறுத்தும் எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். கரெக்டா? ஆனா இப்ப சமூக வலைதளங்களில் பயணிக்கிற இந்த ஒரு பெரும் சமூகம் பார்வையை மொத்தமாக பறிகொடுத்து விட்ட அனாதைகளாக அல்லாஹ் சொல்றான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரி. நிழல்தான், நிழல்லையே அழகாரம் பார்க்கணுமா இல்லையா? தவிர்க்கவே முடியாது. ஆரம்ப காலத்துல இந்த சைல்டு லாக்கெல்லாம் போட்டு வச்சாங்க இல்லையா? இப்ப எந்த லாக்கும் எதுக்கும் செல்லாது. வாப்பா தடுமாறிட்டு இருக்கிறார், இதுக்குள்ள எப்படி போறதுன்னு. 3ஆம் கிளாஸ் பையன் சொல்றான், லூசா இருக்கிறேன் வாப்பா, நான் எடுத்து கொடுக்கிறேன் பாரு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறான். திருவிழா முடிக்க வேண்டியது. பழைய காலத்துல டிவி ஓடிட்டு இருக்கும் போது சின்ன குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா அத்தா ரிமோட்ல மாத்திடுவாரு. ரொம்ப தக்குவா, நான் பாக்குற காட்சிகளை மகன் பாத்திரக்கூடாது. கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருந்த படம் தப்புன்னு இடைவெளி வந்தது, விளம்பரம் போட்டான். விளம்பரம் ஒரு மாதிரியா இருந்தது. பையனை உட்கார வச்சுக்கிட்டு எப்படா இதை பண்றது அப்படின்னு வெண்ணி வாங்கிட்டு வைப்போம். வெண்ணி வாங்க போனா வெண்ணி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அந்த விளம்பரம் காணாம போச்சு. படம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் படம் போகுது, மறுபடியும் விளம்பரம், ஆபாசமான விளம்பரம். இப்ப இவர் அப்படியே இப்ப என்னடா சொல்றதுக்கு போது பையன் கேட்கிறான், பாப்பா வெண்ணி வாங்கிட்டு இருக்க. நம்ம நினைக்கிறோம் நம்மை விட, அதாவது என்னன்னா உலகத்தில் ஐம்புலன்களில் பார்வை ஈர்ப்பதை போன்று வேற எந்த உறுப்புகளுக்கும் ஆற்றல். ஏன் அல்லாஹ் சொல்றான், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் பார்வையை தாழ்த்துங்கள், மூமினான பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தட்டும். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு அவனே விவரிக்கும் போது, பார்வை முதல் பார்வை யதார்த்தம், அடுத்த பார்வைக்குள் என்ன எழும் என்று தெரியாது. ஒரு வாசகத்தை அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போறான். மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் பார்வையை தாழ்த்தட்டும், அவர்களுடைய மானத்தை அங்க அவயத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்களுடைய மானத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். இப்ப கனெக்ட் எங்கன்னு புரிஞ்சுக்கணும். நெட்வொர்க் எங்கெல்லாம் வேலை செய்யுங்கிறத மிக தெளிவாக ரப்புல் ஆலமீன் படைத்தவனுடைய வார்த்தைகள். அதனாலதான் பெருமானார் சொல்வாங்க, பார்வையை குறித்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அந்நதுரு சஹலும் மஸ்மூம்,
மின் சிஹாமி இப்லீஸ். இப்லீசுடைய விஷம் தோய்க்கப்பட்ட அம்பு பார்வை என்று சொன்னார். என்ன பார்வை சொல்லுங்க? இப்லீசுடைய விஷம் தோய்க்கப்பட்ட அம்பு என்றார்கள். அதெல்லாம் நம்ம பார்வையிலே சில பேரை பார்த்துருவோம். என்ன பார்வை பார்க்கிறான், அந்த பார்வைக்குள் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும். பார்வையினுடைய தாக்கம் ரொம்ப சாதாரண. ஏன் இதெல்லாம் நான் இங்க பேசணும்னு நினைச்சேன் தெரியுங்களா? இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு கையில போனத்தான் கொடுக்கணும். பால் ஊட்டி 2வது தான். என் தாய்மார்கள் என்ன நினைக்கிறார்கள், அதை கொடுத்துட்டோம்னா அமைதியா இருக்கும். ஆரம்பத்துல அதுக்கு பொம்மை படங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பார்வையால் இந்த காட்சிகளை அந்த குழந்தை உள்வாங்கிய பிறகு அதுக்கு ஒரு ஆரோக்கியம் கெடுவு. நீங்க செல்லை திரும்ப வாங்க நினைக்கும் பொழுது பச்சிளம் குழந்தைகள் மனநோயாளியாய் மாறி இருக்கிறார்கள். உடனெல்லாம் பதறுது. ஒரு பையனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தாங்க. என்ன பிரச்சனைனா, அவன் கையில ஒண்ணுமே இல்ல, ஆக்டிவேட். அவனுடைய பாடி லாங்குவேஜ் பிடிக்கிறான். கேம்ல தாய் என்ன நினைக்க தெரியுமா, போனை கொடுத்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, சீரியல் பார்க்கலாம், நம்ம ரீல்ஸ் போடலாம், நம்ம யாருக்கையாச்சு. என்ன அன்னைக்கு நேர்ல பித்தனா பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு போன்ல பித்தனா பேசுறாங்க. காசு கொடுத்து பித்தனா பேசுவது நாம மட்டும்தானே. மனநலம் பாதிக்கப்படுகிறார்கள், உடல்நலம் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு தலைமுறை 30 வயதிற்கு மேல் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று இன்றைய ஒரு தலைமுறையை நாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகம் மாத்திரம் அல்ல, பல நாட்கள்ல அந்த காலத்துல எல்லாம் கணவன் மனைவியாக 50 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். ரொம்ப ஆச்சரியம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தார்கள். அப்புறம் வந்துச்சு நாம் இருவர் நமக்கு இருவர்னு, அதுவும் ஒரு மாதிரி போச்சு. அப்புறம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு நாய் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு குழந்தை வளர்ப்போம்னா அது ஒத்தையா தஜ்ஜால் மாதிரி வந்தா. இப்போ ஒரு தலைமுறை முடிவு பண்ணிச்சு, நாமே குழந்தைகள், நமக்கேன் குழந்தைகள்னா. இப்போது தலைமுறை சொல்லுகிறது, மனவாழ்வே வேண்டாம், மகப்பேரும் வேண்டாம். ஒரு விபரீதமான ஒரு தலைமுறை தான் நம்ம உருவாக்கி. இதெல்லாம் இங்கே நகர்ப்புறங்கள்ல பேசப்படுற செய்திகள் அல்ல. ரொம்ப ஆபத்தான ஒரு கலாச்சாரத்துக்கு என்னென்னமோ கொண்டு வர்றாங்க. எதுக்கு மேரேஜ் பண்ணணும்? இந்த லிவிங் டுகெதர். வளர்ந்த சென்னை, பெங்களூர் இது மாதிரி பகுதிகளில் ரொம்ப சகஜமா போய்க்கிறாங்க. வா சேர்ந்து வாழ்வோம், நீ எனக்கு செலவு பண்ணு, நான் உனக்கு செலவு பண்றேன், பிடிக்கலையா பிரிஞ்சிருவோம். இது என்ன லைஃப்? என்ன உலகம் சொல்லி கொடுத்தது? இதுக்கு சட்டம் படித்த நீதிமன்றங்கள் சட்ட ரீதியாக அங்கீகாரம் கொடுக்கிறது. நம்ம எடுத்து பேச முடியுமா? எடுத்து பேசினவன இன்னைக்கு தேச துரோகின்னு சொல்றான். ஆனால் சட்டம் இயற்றிய முட்டாள்களை இந்த நாடு பாராட்டி கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி ஓரின சேர்க்கையாளர்களுக்கு அனுமதி கொடுத்து அவர்கள் மனமுடிப்பதற்கும் நீதிமன்றங்கள் சட்டம் இயற்றி தருகிறது, பாதுகாப்பு தருகிறது. நான் சொல்றேங்க, ரொம்ப கவலைப்படணும். இந்த எனது பிள்ளைகள் அப்படிங்கிற இந்த தலைமுறை அது வேண்டாங்கிறாங்க. மேரேஜ் லைஃப்ங்கிறதே வேண்டாம். இது எது மாதிரியான ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கும் என்பதை இந்த தேதியில தான் நம்ம கவலைப்படும். அதனாலதான் திறமை தாய்மார்களே, பெருமானார் சொல்லுகிறார்கள், முதல்ல உங்க பார்வைகளை, ஏன்னா பார்வை ஏற்படுத்துகிற தாக்கம் நல்லதையும் அதுதான் தரும், கெட்டதையும் அதுதான் வருகிறது. வினாடி பொழுதுல மாறி போய் விடுவார்கள். பெருமானாரை 10,000 கண்கள் பார்த்தது. சில கண்கள் ஹிதாயத்தை ஏற்றுக்கொண்டது, நிரந்தர சஹாபிகளாய் வாழ்ந்தார். சில கண்கள் குரோத பார்வை பார்த்தது, நிரந்தர நரகவாதிகளாய் மாறினார்கள். இல்லையா? புகாரில ஒரு ஹதீஸ், நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த பூலோகத்துல சில மலாயிக்கத்துமார்களை அல்லாஹ் படைத்து அவங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னலில்லாஹி ஸய்யாஹீன, பூமியில அவங்க அப்படியே ரவுண்ட்ல இருப்பாங்க மலாயிக்கத்துமார்கள். எங்காவது திக்ருடைய மஜ்லிஸ் நடந்தால் அதுல வந்து உட்கார்ந்துருவாங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம், உன்னுடைய பார்வையும் சரி கல்பும் சரி
அல்லாஹ்வை விட்டு மாறிவிடக் கூடாது என்பதற்காக நிறைய ஆன்மீக வழிகளை சமூக கூட்டமைப்பாக உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, நாங்கள் இஸ்லாத்தை தூய வடிவத்தில் சொல்லுகிறோம், எல்லாத்தையும் கொண்டு போய் நரகத்தில் விட்டுட்டு போயிட்டான். நான் சொல்றது புரியுதா? தௌஹீதுன்னு சொல்லி சிறுக்களை கொண்டு போய் விட்டுட்டான், ஜாக்குன்னு சொல்லி ஜமாத்தவே ஜோக் ஆயிட்டான். ஏன் நம்ம முன்னோர்கள் பெண்களுக்கு அவ்வளவு இந்த 16 சையதுமார் நோம்புலாம் வச்சாங்க? ஏன் வச்சாங்க? ஏதாவது ஒரு பேரில ஆன்மீக தொடர்போடு இருக்கட்டும், அவர்கள் பார்வை மாறிவிடக் கூடாது, பார்வை மாறிவிடக் கூடாது. அது இல்ல, இது இல்ல, அது இல்ல எல்லாம் சொல்லி அந்த அம்மா பார்த்து எதுவுமே இல்ல, செல்போன் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், நரகம் போயிடுவோம். கரெக்டா? அல்லாஹ் சுன்னத்து ஜமாத்தில் நீடித்து வாழுகிற தௌஃபீகை அல்லாஹ் நசீபாக்கி தருவார். எங்கெல்லாம் திக்ர் நடக்கிறதோ அந்த மாணவர்கள் கூடுகிறார்கள். சரி, திக்ர் முடிஞ்சதா? இப்ப அல்லாஹ்ட்ட புறப்பட்டு போவாங்க. அல்லாஹ் கேட்பா, எங்க இருந்து வர்றீங்க? யா அல்லாஹ், ஒரு கூட்டம் உன்னை திக்ர் செய்து கொண்டு இருக்கிறது. அப்படியா? அல்லாஹ் கேட்கிறான், இந்த ஹதீஸை நீங்க நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் கேட்கிறான், இன்னை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்கிறார்களே, இந்த மக்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? இல்ல, எல்லாம் பார்த்தது இல்ல. நபிமார்கள் சொன்னாங்க, நம்பி இருக்கிறார்கள். ஓ, நம்பியதற்கே இவ்வளவு ஆழமான ஈமானா? சரி, ஒரு கற்பனையில் இவர்கள் பார்த்திருந்தால், நீங்க பார்வையினுடைய விலையை இந்த ஹதீஸ் சொல்லுது, பார்த்திருந்தால், யா அல்லாஹ், செவிவழி செய்தியாக உன்னை கேள்விப்பட்டதற்கே தங்களை அர்ப்பணிக்கிறார்கள்னா, உன்னை பார்த்திருந்தால் நீ அல்லாது யாரையும் அவர்கள் சிந்திக்கவும் மாட்டார்கள், போற்றவும் மாட்டார்கள், முழுமையாக சரணாகதி அடைந்து விடுவார்கள். சரி, அப்படி கூடி இவங்க என்ன கேட்டாங்க? என்னதான் கேட்கிறார்கள்? கூடி கூடி திக்ர் செய்து என்ன கேட்கிறார்கள்? யா அல்லாஹ், உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறார்கள். ரமலான் வரப்போது அதிகமா கேட்கும், எல்லாம் சொர்க்கத்தை கொடு, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு. கேட்கிறான், சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கிறாங்களே, சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? வானவர்கள் சொல்வார்கள், இல்லை, எல்லாம் நீ சொன்னாய், உடனே ரவி சொன்னார்கள், நம்பினார்கள், அந்த பேரின்ப சொர்க்கத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், கற்பனைக்கு அவர்கள் சொர்க்கத்தை பார்த்து விட்டால் என்ன செய்வார்? பார்க்காத சொர்க்கத்தை இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, பார்த்து விட்டால் பரவசத்தோடு அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக தங்களை ஏற்படுத்தார்கள். சரி, எதை வேண்டாம் என்று அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? அல்லாஹ், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், நரகம் வேண்டாம், நரகம் வேண்டாம், நரகம் வேண்டாம், காலம் முழுக்க கேட்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், நரகத்தை பார்த்திருக்காங்களா? பார்த்திருக்காங்களா? இல்லை. அல்லாஹ் பார்த்தால், இந்த பார்வையோட சக்தியை சொல்லுவார், பார்த்தால், எல்லாம் நரகத்தை பார்த்து விட்டால் அதிலிருந்து விடுதலை பெறுவதை வாழ்வில் நிச்சயமாக அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இந்த உரையாடல ரப்பல் ஆலமீன் ஒரு டெஸ்ட் வைக்கிறான். பெருமானார் சொல்வார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களை விடவும் ஒரு சிறந்த சமுதாயம் தோன்றும். நம்மள சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் யார சொல்லலாம், எங்களை விடவும் சிறந்தவர்கள்? ஆமாம், உலகத்தில் ஆக சிறந்தவர்கள் நீங்கள். வகையை பார்த்திருக்கிறீர்கள், ஜிப்ரீலை பார்க்கிறீர்கள், என்னையும் பார்க்கிறீர்கள், குர்ஆன் இறங்குவதை அனுபவிக்கிறீர்கள். உங்களை வைத்துதான் இந்த தீன் உருவாக்கப்படுகிறது. ஆனா கியாமத்தினுடைய அந்திமத்தில் ஒரு சமூகம் வாழ்வார்கள், என்னையும் பார்த்திருக்க மாட்டாங்க, உங்களையும் பார்த்திருக்க மாட்டாங்க, உங்களை பார்த்தவர்களையும் பார்த்திருக்க மாட்டார்கள், அவர்களை பார்த்தவர்களை பார்த்திருக்க மாட்டார்கள், எந்த தொடர்பும் இருந்திருக்காது. ஆனால் அல்லாஹ் என்று சொன்னால் உயிர் கொடுப்பார்கள், ரசூல் என்று சொன்னால் உயிருக்கு மேலாக அன்பை வெளிப்படுத்துவார்கள், மார்க்க கடமைகளை அவ்வளவு ஆழமாய் பற்றி பிடிப்பார்கள். அவர்களே சிறந்தவர்கள். இந்த இடத்துல நேர் தலையில மாறுது. பார்க்காத ஒரு சமூகம் அழுத்தமாய் வாழும், பார்த்த சமூகம் பார்த்ததினால் பலாபலனை அடைகிறது. சரிங்க, நம்ம நபி 1400 வருஷமா உலகத்தில் பேசுபொருளாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணுங்க, உலகத்தில் அதிகம் தேடப்படும் பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதிகமாக சூட்டப்படும் பெயரும் முகம்மது இல்லையா? உலகம் அதிகமாக தேடுகிறது. ஏன்னா இன்றைய சர்வதேசத்திற்கு ஒரு தலைமை வேண்டும். ட்ரம்பை எல்லாரும் ஏத்துக்கிறது இல்ல, புட்டினை எல்லாரும் ஏத்துக்கிறது இல்ல, ஜப்பானை எல்லாரும் ஏத்துக்கிறது இல்ல. சர்வதேசத்திற்கு ஒரு தலைமை வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒற்றை தலைமையில் சர்வதேசம் இயங்கும் காலம் வந்தே தீரும். கற்பனை அல்ல. ஏங்க, பெருமானாருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் 500 ஆண்டுகள் இடைவேளை இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் இன்றைக்கு உலகத்துல பெரும்பான்மை சமூகமாக வாழுது. ஆனா ஜீசஸ்ன்னு யார சொன்னாங்களோ அவர் அல்லாதவரை சிலுவையில் அறைந்து விட்டு கொள்கை தடுமாற்றத்தோடு இஞ்சிகளை காணாமல் ஆக்கிவிட்டு பைபிள் என்ற மனித ஏற்பாட்டில் வாழுகிறார்கள். நிறைய நம்மள மாதிரி அங்கே 72 கூட்டம் இருக்கு. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹை போன்று தோன்றியதை போன்ற பரிசுத்தமான மார்க்கம் 1400 ஆண்டுகளை தாண்டி இருச்சுன்னா இந்த வித்தியாசத்தை பார்க்கணும். 1.25 லட்சம் நபிமார்கள் சாதிக்காததை பெருமானார் எப்படி சாதித்தார்கள்னா 1.25 லட்சம் நபிமார்களும் செவிவழி செய்தியால் மார்க்கத்தை சொன்னார்கள். கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் மிஅராஜ் பயணத்தில் பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள். அதனால்தான் நரகத்தின் மீது இவ்வளவு பயம், சொர்க்கத்தின் மீது இவ்வளவு ஈடுபாடு. ஏன்னா நிறைய ஹதீஸ்களில் பெருமானார் சொல்வார்கள், ரஅய்து லைலத்தல் முஸ்லியமி, எந்த இரவில் என்னை கொண்டு பயணம் நடத்தப்பட்டதோ அந்த மிஅராஜில் நான் புறக்கண்ணால் பார்த்தேன் என்று சொல்வார்கள். சித்திக் நாயகம் கேட்பாங்களே, யா ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போது சொர்க்கத்துக்குள்ள போய் ஆனந்தமா இருக்கிற மாதிரி ஃபீலிங் வருது, நரகத்தில் விழுந்ததை போன்று உடலெல்லாம் எரிகிறது, வீட்டுக்கு போனா எல்லாம் மாறி போயிருது, அப்படித்தான் இருக்கும் என்று பெருமானார் சொன்னார். இன்னைக்கு ஹதீஸை படிங்களே, நபிகளாரின் ஹதீஸ்களை படியுங்களே. பெருமானார் நமக்கு முன்னால் அமர்ந்து சொல்வதை போன்ற உயிரோட்டம் நிறைந்த வார்த்தைகள் ஹதீஸ்கள் உலகத்துல யாருடைய வார்த்தைக்கு இவ்வளவு ஆழமும் அழுத்தமும் உயிரோட்டமும் கிடையாது. இன்னைக்கு உட்கார்ந்து பக்தியோட சொல்றாங்க. அந்நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரத்தோடு ஒருவருடைய சொற்கள் உலகத்தில் தினம் தினம் பரிமாறப்படுகிறது, உயிரோட்டமாக சொல்லப்படுகிறார் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த குர்ஆன்ல அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் பேர்ல ஒரு அத்தியாயம் இல்லையா? அது தொடங்கும் அப்படியே காஃப் ஹா யா ஐன் சா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவை அல்லாஹ் போடுவான். என்ன துஆனா, ரபகான துஆ கேட்டு நொந்து நூலாகி அவர் கேட்கிறார், எலும்பெல்லாம் பலகீனமாயிருச்சு, தலையெல்லாம் நரைச்சு போச்சு, உடம்பெல்லாம் வாடி போச்சு, என் மனைவியும் மலடி, எனக்கு ஒரு குழந்தை கூட அல்லாஹ் கேட்கிறார். இவருடைய துஆ ஒரு நீண்ட காலம் தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். நல்லா நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இந்த ஜெனரேஷன் என்ன செய்யுதுன்னா, மேரேஜுக்கு பிறகு இவங்க நவீனத்தின் மீது நவீனம் யாரை ஆட்சி செய்கிறதோ அந்த தலைமுறை மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒரு 3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணலாம், அவங்க அப்படித்தான் இருக்க என்ஜாய் பண்ணலாம், அப்புறம் 4வது வருஷம் நம்ம ஒரு பேபியை பெற்றுக்கலாம். 99 விழுக்காடு தோல்வியில் பிறகு நிரந்தரமாக குழந்தை பாக்கியம் இல்லாததினால் சம்பாதித்த அத்தனை காசுகளையும் செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் செலவழிக்க ஒரு தலைமுறை. முதல்ல இதை விளங்கணும். கிஃப்ட் ஆஃப் காட் எதுனா, வண்டி வாங்கிட்டு கார்ல ஓட்டிக்குவாங்க, கிஃப்ட் ஆஃப் காட், கிஃப்ட் ஆஃப் லார்டு. அல்லாஹ் சொல்ற கிஃப்ட் ஆஃப் காட் என்ன தெரியுமா? யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா இன்னஹு அலீமுன் கதீர். தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அன்பளிப்பாக வழங்குவார். யார் கொடுப்பார் சொல்லுங்க? யார் கொடுப்பார்? அல்லாஹ் தான் கொடுப்பார். முதல்ல பரக்கத்து அல் பின்து பரக்கா. அபூஜல் சமுதாயம் பெண் குழந்தைகள் பிறந்தாலே பெண் குழந்தை பிறந்தது என்று சுமச்செய்தி சொல்லப்பட்டாலே முகமாடிடும். இன்னைக்கு அந்த ஆக்டிவிட்டி பார்க்கலாம். உள்ள பிரசவத்துக்கு போயிருக்கு,
பாப்பா போன் பண்றாரு, என்னடா ஆச்சு, என்னப்பா ஆச்சு, நீ எங்கடா இருக்கு, தெரு வாசல்ல நிக்கிற, ஏன்டா இப்படி பேசுற எப்படி பேசுவா? ஒண்ணும் இல்ல. நரசு வந்துச்சு, நரசே சொல்லுது உள்ள பிறந்திருக்கு. இன்னைக்கும் பார்க்கலாம், உள்ள பிறந்திருக்கு. அவன் மொத்த துணியாவும் போன மாதிரி இதே பையன் பிறக்கட்டுமே. அந்த நரிசி எப்படி ஒடியாரும் தெரியுமா? இது அதுக்கு பிறந்த மாதிரி, கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு ஒரு ராஜா குட்டி பிறந்திருக்கு அப்படின்னு. உடனே எங்க வாப்பாக்கு இவன் போன் பண்றான், அப்பா சொல்லுடா, சிங்கத்துக்கு ஒரு சிங்கக்குட்டி பிறந்திருக்கு. 4 பையனையும் பெத்துட்டு தெருவுல இருந்த வாப்பாமார்களா நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊர் சும்மா இருக்காதுல, உனக்கு என்னப்பா 4 சிங்கக்குட்டி, அந்த கோபத்தில் சொல்றாரு. ஆமாடா, ஊர்காரணங்களா பேசி பேசி ஒருத்த நாய்க்குட்டி, ஒருத்த நரிக்குட்டி, ஒருத்த சிங்கக்குட்டி, ஒருத்த புலிக்குட்டி, ஒருத்தங்களோட ஏன் குட்டி இல்லடா. ஆனா 4ஐயும் பிள்ளையா பெற்றவன் 4 மருமகன் மகனாக கிடைத்து நந்தவனத்தில் வாழ்வதை போன்று அனுபவிக்கிறாங்க. நம்ம கால்குலேஷன் தப்பு, நம்ம கணிப்பு தப்பு. ஏன்னா இந்த கிஃப்ட் ஆஃப் காட், குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறார். நான் தான் சொல்றேன், நீங்க கவனிச்சுட்டே வாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தையும் இந்த சமூகம் ஒரு ஊடக வாழ்க்கையில், அதாவது கற்பனை நிழல் வாழ்க்கையில் இதெல்லாம் பாதிப்பு எதனால வந்ததுன்னு சொல்லுங்க. பிஸ்மி சொல்லி அரிசியை போட்டு பரக்கத்தை தேடிய தாய்மார்கள் எல்லாம் கபூர்ல தான் போய் பார்க்கணும். எங்க அம்மா அப்படியே தலையில போட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் கற்பனையில இருந்து பார்க்கணும். இது ஆடிட்டே போடுதுல, அப்ப பிறக்கிறது எப்படி பிறக்கும்? ஆடிட்டே பிறக்குது, மொத்த சொத்தும் ஆடி போயிருது. நான் சொல்வது இதுதான், நமக்கு பாதி வாழ்க்கை நம்மை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறது சமூக ஊடகம். நமது பிள்ளைகளை முழுமையாக கபலீகரம் செய்து. கொரோனால பாருங்க, அத்தனை பேர் ஆதரிச்சா ஆன்லைன் ஸ்கூலு, அன்னைக்கு பிடிச்ச முசீபத்து, அன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கும் புத்தகம் படிக்கிறான், உள்ள போன் வச்சு இது ஏண்டா கொலை பண்ண ஆன்லைன்ல பார்த்து கத்துக்கிட்ட, ஏண்டா திருடன ஆன்லைன்ல பார்த்து கத்துக்கிட்ட. எல்லா பாவத்திற்கும் ஒரு சமூகத்தை மாற்ற வேண்டுமானால் அதிலிருந்த பார்வையை எடுத்து திருப்பி நீங்கள் அல்லாஹ்வின்பால் ரசூலின்பால் விட வேண்டும். அந்த பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, குல் சீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகஸிபீன். சுற்றி பாருங்க, அல்லாஹ் சொல்றான் டூர் போங்க, ஆனா இப்படி எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த சமூகத்தை அல்லாஹ் அழித்தொழித்தான் பாருங்க. இதெல்லாம் பயம்ல இல்ல, பயம்ல போச்சுல. இந்த பார்வைதான் மாற்றத்தை உருவாக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை வேணும் துஆ செஞ்சுட்டே இருந்தாங்க. இங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குழந்தையை பிறந்து விட்டது. தன் வளர்ப்பில் இருந்த மெஹராபில் வளர்ந்த கன்னி பெண்ணான மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குழந்தை பிறக்கிற பொழுது காட்சி ஊடகம் விஷுவல் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பெரும் ஆச்சரியம். கல்யாணம் ஆகாம ஒரு பெண்ணுக்கு குழந்தையை தர முடியும் என் ரப்பால் அப்படின்னா எனக்கே தர மாட்டான். இப்ப இதுவரைக்கும் அவர் செஞ்ச துவாவை விட ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிறகு துவா கேட்கிறாரு. அந்த துவாவில் உயிரோட்டம் இருக்குது. நம்மளும் தான் துவா கேட்போம். பள்ளியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இமாம் திரும்பி உட்கார்ந்து இப்படி வேடிக்கை பார்ப்போம். பார்த்தா ஒரு ஆள் கும்பிட்டு உட்கார்ந்து இருக்காரு. என்ன அர்த்தம்னா கொடுத்தா கொடுக்காது. இப்போ இன்னொரு ஆள் சேவிங் பண்ணிட்டே இருப்பாரு. எங்க துஆ என்பது பெருமானார் சொல்வார்கள், அத்துஆவு ஹுவல் இபாதா, அத்துஆவு முஹல் இபாதா. துஆனா இபாதத்து, இபாதத்துகளின் வேர் என்று பெருமானார் சொன்னார்கள். துஆவுக்கு வலிமை எப்ப தெரியுமா வரும்? உங்க வாப்பா மௌத்தாகிய கபரில் அடக்கும் போது நீ கேட்கிற பாரு, அந்த துஆல உயிரோட்டது. ஏன்னா பிரச்சனை உன்னோடது. உங்க அம்மா ஐசியூல கிடக்கும் போது நீ கேட்கிறாய் துஆ, அதுல உயிரோட்டம் இருக்கும். அப்ப காட்சிக்கு பின்னால் எழக்கூடியதெல்லாம் நல்லதாக அமையும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை பிறந்த உடனே கையை தூக்கிட்டாரு. எல்லாம் எனக்கு நீ நரைச்சாலும் சரி, எலும்பே உடைஞ்சாலும் சரி, தருபவன் நீ அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். எவ்வளவு அழுத்தமான துவா, ஊரே மலடின்னு சொல்லுது. இப்ப அல்லாஹ் ஒரு பேரற்புதத்தை நடத்தியதை குர்ஆன் சொல்லுது. யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. உலகத்துல அதிசயம் என்ன தெரியுமா? குழந்தை பிறந்தா பேரு வைப்பாங்க.
ஆனா அல்லாஹ் பேர் வச்சு ஒரு குழந்தையை தந்தா, உலகத்திலே பெயர் வைத்து பிறந்த குழந்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இது எது தெரியுமா? அந்த காட்சி தந்த மாற்றம். சில பேர் தொழுகையாளிங்க நேரமா தஹஜ்ஜுதுக்கு போய் கபிரிஸ்தான்ல எதையா பார்த்துட்டாருன்னா, காட்சியில் நடக்குமா இல்லையா? எதா பார்த்துட்டாருன்னா அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை அவரால் விவரிக்க முடியாது. பார்வை அவ்வளவு பயங்கரமானதுங்க. நல்லதின் பக்கம் திருப்பி விடும், கெட்டதின் பக்கம் திருப்பி விடும். மொத்த பார்வையும் சமூக ஊடகத்தில் போட்டு நமது பிள்ளைகளை நம் பிள்ளை என்ற தரத்திலிருந்து நாம் இல்லாமல் ஆகிட்டோம். எல்லா ரோபோட் ஓமீன்களே. இதை மட்டும் நான் சொல்லிட்டு சமூகத்திற்குள் வாருங்கள். காலங்காலமாய் இந்த பார்வை குர்ஆனில் பதிந்த ஒரு சமூகம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அதிகாலை யாரெல்லாம் யாசீன் ஓதிக்கொள்கிறார்களோ அன்றைய அவர்களுடைய தேவைகள் நிவர்த்தி செய்யப்படும். கரெக்டா? இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் யாசீன் ஓதுறவங்க இருக்கிறாங்க? காலையில எந்திரிச்ச உடனே கண்ணை முடிக்கிறதுக்கு முன்னாடி தேடுறாங்க. எத சொல்லுங்க? எத? எல்லாமே அப்படித்தான் படுத்துக்கிட்டே தேடும். அது இல்லைன்னு வச்சுங்களேன், கியாமத் வந்த மாதிரி எந்திரிக்கிற. ஒரு சமூக ஊடகத்தின் மீதும் ஒரு பொருளின் மீதும் எவ்வளவு ஆகி, அதான் நான் சொல்றேன். இப்ப சாராயம் குடிக்கிறவங்க மட்டும் போதையா? சொல்லுங்க. போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அது தமிழ்நாட்டுல இப்ப எப்படி வந்துருச்சுன்னு சொன்னா, குடிகாரன் சொல்லாத கிட்ட வார்த்தை எப்படி சொல்றது? அப்புறம் மதுப்பிரியர், மரியாதைக்குரிய மதுப்பிரியர் அவர்களே, மரியாதைக்குரிய விபச்சாரி அவர்களே கோபப்படுறாங்க. இதுவும் ஒரு போதை தான். நான் சொல்றேங்க, 5 நேர தொழுக முடிகிற வரைக்கும் நான் செல்ல தொட மாட்டேன். செல்ல முன்னாடி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? இதை விட தமாஷ் என்னன்னா, தொழுகையில் அடிச்சிருச்சுன்னு சொன்னா எடுத்து பார்த்துட்டு வச்சிடறாங்க. எவ்வளவு ஆச்சரியம்! எங்க தொழுக முடிகிற வரைக்கும் அமுத்தலாம்ல இல்லையா? அது அமுத்தவும் மாட்டாங்க. இன்னொரு ஆள் கீழே போட்டுட்டு அது அமுத்தனா தொழுக பாத்திலாயிருன்னு பார்த்துட்டே இருக்குது. இந்த கிரிக்கெட் பைத்தியங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறான், ஓட விட்டுட்டு தக்பீர் கட்டிட்டு இவன் 6 அடிக்கிற மாதிரி இருக்கு. எத்தனை மனநோயாளிகள் எங்க நல்லா ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்து தாடியெல்லாம் நினைச்சு கையில தஸ்மீன் உருண்டுகிட்டே இருக்கு. ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாரு, விட மாட்டேங்கிறாரு, அப்படியே வச்சுட்டு சுண்ணத் தொழுகிறாரு. இந்த சவுதி என்ன செய்வான் தெரியுமா? சவுதியில லூஸ் இருப்பான்ல, அவ எடுத்து உசல்லி அப்படின்னு வச்சிருவான். தொழுகையில பேசினா என்ன ஆயிரும்? தொழுக பாத்தீங்களா? இந்த சமூக வலைதளம், இந்த ஊடகங்கள் எனக்குள் ஏற்படுத்திய பாதிப்பு, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நாமளே தாங்க முடியலன்னா இந்த பிஞ்சு குழந்தைகள், பெருமானார் சொல்லுவாங்க, உங்க குழந்தைகளுக்கு 3 சமூக கடமைகளை ஒழுக்கமாய் கற்றுத்தாருங்கள். முதல்ல என்னை காட்டி கொடுங்கள். நான் வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் ரசூலை காட்ட வேண்டும். வீட்டுக்குள்ள வர வாப்பா மறக்குவார். வாப்பாலாம் எப்படி மறக்குவீங்க? மறக்குவாங்க. வாப்பா சொல்ற கேளு. கொஞ்சம் வயசு வரைக்கும் சரி வாப்பாங்குவா. அப்புறம் அவனுக்கு விவரம் ஆச்சு, வாப்பா நான் சொல்றது கேளு வாப்பா. என்னடா சொல்ற? நீ போன்ல என்னென்னலாம் பாக்குறாங்க நான் பாத்துட்டேன் வாப்பான்னு. முடிஞ்ச அன்னைக்கோட வாப்பாவோட கேரக்டர் முடிஞ்சது. நான் சொன்னேன் இல்லையா, நம்மளை விட நாலேஜ் அவங்களுக்கு. நீங்கள் பாருங்க, என்னை காட்டி உங்களை காட்டி பிள்ளைகளை வளர்க்காதீர்கள். கொஞ்ச நாள் கேட்குங்க பச்சை குழந்தை, வாப்பா பத்தியா சவுதி போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீடெல்லாம் கட்டியிருக்கேன், வாப்பா மாதிரி வரணும் தெரியுமா? இதெல்லாம் 6 வயசு 7 வயசு வரை கேட்பான். 12 வயசு ஆச்சுன்னா அவங்க அம்மாட்ட கேட்பா, இருந்தாலும் எங்கம்மா? அவ்வளவுதான். ரோட்ல வச்சு மிரட்டினீங்கன்னா நேரம் வீட்டுக்குள்ள போறாமா, ஏன்டா கத்துற? வேற ஒரு புருஷன்ட்ட சொல்லி வை, பதவியை அவன் ரத்து பண்ணிடுறான். வாப்பாங்கிறத ரத்து புருஷன்ட்ட சொல்லி வை. இந்த கூட எப்படிமா வாழ்ற? டைவர்ஸ் வாங்கணும். ஏன் தெரியுமா? என்னை காட்டி என் பிள்ளையை நான் வளர்த்தியதை விட முஹம்மது ரசூலுல்லாஹை காட்டுங்கள். வார்த்தைக்கு வார்த்தை. மகனே, வலது பக்கத்துல தான்டா எல்லாம் செய்யணும். இதான் ரசூலுடைய சுன்னத்து. பிஸ்மி சொல்லி சாப்பிடு, பெரியவங்களை கண்டா சலாம் சொல்லு, வீட்டுக்குள் வந்த அனுமதி வாங்கு. இது ரசூலை சொல்லி சொல்லி ஒரு நாள் கேட்பான், யார் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்? அவரை கட்டி போடும் பெருமாயிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ். பெருமானார் சொல்றார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு என்னை காட்டி வளருங்கள். 1.
இரண்டாவது சொன்னாங்க, என் குடும்பத்தை காத்துங்கள். அல்லாஹ் அக்பர். உலகத்தில் பெருமானாருடைய அஹ்ல பைத் என்ற குடும்பத்தை போன்ற பரிசுத்தமும் பாடமும் வேற யார்ட்டையும் படிக்க முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம தாய்மார்களும் இளம் பெண்களும் சிறார்கள் எல்லாம் சீரியல் குடும்பத்தை பார்த்து வாழ்கிறார்கள். சொல்ற கரெக்டா? அஹ்ல பைத்துகளை காட்ட தவறினோம். அவங்க காசுக்கு என்ன அந்த அழகுக்கு என்ன போடுவாங்க, கிளியரன்ஸா கிளிசரின் அதை போட்டுட்டு அழுகிறா, வரவே மாட்டேங்குது. காசுக்கு ஓட வைக்கிறாங்க. இந்த அம்மா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து சீரியல பாக்குறது நிறுத்த முடியல, மக்காவையே மறக்க முடியல. கிபிலா திசையில உட்கார்ந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு டிவி ஓடுது. டிவியில மருமக ஓடிட்டா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்வை சைத்தானுங்க அட்டன் டைம்ல பேலன்ஸ் பண்றது நம்ம பொம்பளைங்க மட்டும்தாங்க. நான் சொல்ல என்ன லாஜிக் இருக்கு? காபாவை பார்த்த பிறகு இந்த போலி நாடகங்கள் போலியானது நினைக்கிறோமா இல்லையா? ஒண்ணு இல்லைங்க, சொந்த மகம் வாழ்க்கையை இழந்த விதவியா வீட்டுல உட்கார்ந்து இருக்கு, அதுக்கு அழுகாத அம்மா சீரியல்ல இறந்து போன பொம்பளைக்காக அழுகு. கரெக்டா நான் சொல்றதல்ல? நாடக குடும்பங்களை பார்த்து பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்க ஊர்ல தான் இருக்காது, உங்க ஊரு தான் ஒரே நேரம் இன்டர்நேஷனல் லெவல்ல பர்கட் ஆயிடுச்சு, எல்லாம் இதாகி தருவானாங்க. எனக்கு பயம், பேசி சண்டைக்கு வந்துட்டாங்க, நான் என்ன பண்றது? பேசாமையே கடந்து போவோம். எல்லா ஊர்லயும் ஒரு இபிலிஸ் இருக்கும், அது இது அல்ல. எங்கேயோ இருந்து பேரை சொல்லிருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரலாறு, வழிமாறுகள் நிறைந்த பூமி, ஆன்மீகம் கமழும் பூமி, சமூகத்திற்கான எல்லா முன்னெடுப்புகளிலும். ஆனால் நம்மையும் கபலீகரம் கொண்டு விடுவார்களோ? நான் சொன்னது எச்சரிக்கை தான். இது சங்கிகளின் வேலை என்பதை நாம் உணர வேண்டும். என் குடும்பத்தை காட்டுங்கள் என்னங்க, நாம நாடக குடும்பங்களை பார்த்து அது நிஜம் என்று நினைக்கிறோம். அப்ப இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, மேரேஜ் ஆகணும், சரி, இவங்களே நினைக்கிறாங்க கற்பனையில மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், சக்கச்சவைன்னு ஹைட்டா, அப்படி ஒரு பேர் எல்லாருக்கும் அந்த பேர்ல இங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இவனுக்கு ஓட்டு போடலன்னா குடும்பத்துக்கு விச வைப்பேன்னு சொன்னாங்க. குழந்தை ஐசியூல போட்டுட்டு இவனை பார்க்க வந்தாங்க. புருஷனை பக்கத்துல வச்சுட்டு அவருதான் எனக்கு பிடிக்கும்னாங்க. அவனும் முறுக்கா போட்டுதான் சொன்னா அதுதான் பிரச்சனை. நான் பறஞ்சது மனசுலாயோ, மனசுல ஆயா ஓகே, சரியா? இப்ப கற்பனையில் பார்த்த இந்த காட்சி ஊடகத்தினுடைய நடிகர்களை கணவனாய் கற்பனை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கார அப்படி இருக்கணும். சரி, அவரு ஒரு புல்லட்ல ஒரு அந்த அந்த பைக் எப்படி தெரியுங்களா? அந்த பைக்கு பையன் கபருக்குள்ள உட்கார்ந்து இருப்பான், பின்னாடி ஒரு மெம்பர் படி இருக்கும், இந்த புள்ள அது மேல உட்கார்ந்து இருக்கும். இப்ப இவன் திறமைய நான் ஒரு புது மாப்பிள்ளைங்கிறத எதுல காமிக்கிறான்? பைக்ல காமிக்கிறான். அடிக்கிறான் பார்க்கணும். உன்ன இந்த பிள்ளைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க வீட்டுக்கு என்ன தெரியுமா சொல்லுது, அவரு மாதிரியே நீங்க ஓட்டுறீங்க, அது மாதிரி. அப்பவும் தன் கணவனை கூட நடிகனோடு ஒப்பிட்டு தான் வாழ்க்கை நகர்த்துகிறார். அவ சொல்றா, அப்படி போய் ரெண்டு மேம்பாலத்துல நின்றுட்டு அந்த பிள்ளைகளுக்குன்னு செல்ஃபி எடுக்கும்போது ஒரு காக்கா வலிப்பு வந்துடும், பசங்களுக்கு அது வரமாட்டேங்குது அப்படின்னு லாரிக்காரன் தூக்கிட்டு போயிட்டான். அப்படின்னு ரீல்ஸ் வருது. புதுமண தம்பதிகள் மேம்பாலத்தில் செல்ஃபி எடுத்து கொண்டு இருக்கும் போது இஸ்ராயல் வந்தார், தூக்கி சென்று விட்டார். 20 வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்கி ஹிஜாபுக்குள் வைத்த என் பெண் பிள்ளைகளை நிமிடத்தில் வழி வளர்க்கிற மார்க்கம் தெரியாத இருந்தது. நான் சொல்ல கரெக்டா? ஆபாசத்தினுடைய உச்சம். ஜமாத்தில் நிர்வாகிகளுக்கு தெரியுங்க, கல்யாணம் முடிச்சுட்டு என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, வரதட்சணை பிரச்சனை அந்த காலம், மானியா பிரச்சனை அந்த காலம். இப்ப சொல்றது என்னன்னா, என்ன கல்யாணம் முடிச்சுக்கிட்டா போன்ல கூட பேசிட்டு இருக்காங்க, இதான் பிரச்சனை. என்ன கல்யாணம் முடிச்சுக்கிட்டா போன்ல யாரு கூட பேசிட்டு இருக்கிறா. ஏன் திஸ் இஸ் மை ஃப்ரீடம். அவ்வளவுதான். எந்த தலைமுறைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம்? பெருமானார் சொல்லுகிறார்கள், பத்தினித்தனத்தின் முழுமையான அடையாளம் என் குடும்பத்தில் இருக்கிறது. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவை காட்டி பெண் பிள்ளைகளை வளர்த்துங்கள், கதீஜாவை காட்டி வளர்த்துங்கள், ஹப்சாவை காட்டி வளர்த்துங்கள். இங்க அஜர் சொன்னார், ஒரு ஹாஃபிதா பட்டம் வாங்குது. உலகத்தில் முதலாய் முழு குர்ஆனை முடித்தவர்கள் உமர் நாயகம் ஈன்றெடுத்த ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுக்கு ஹாரிசத்துல் குர்ஆன், குர்ஆனை பாதுகாக்கிற பெண் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை திரட்டுகிற பொழுது அந்த பொறுப்பையும் அந்த மூலப்பிரிதியையும் ஹப்சா நாயகத்திடம் கொடுத்து வைத்திருந்தார்கள்.
ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ். பெருமானார் குர்ஆனை ஓதுகிற, பார்த்து ஓதுகிற, மனனம் செய்கிற பெண்களுக்கு தனி சுதந்திரம் கொடுத்திருந்தார்கள். வீட்டுக்குள்ள எப்ப வேணாலும் வரலாம். உம்மு வரக்கா அல் அன்சாரியா, நம்ம பேரு ஷஹீதான்னு சொல்லுது வரலாறுகள். பெருமானார் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க, நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், என்கிட்ட பேசலாம். என்ன காரணம் தெரியுமா? அந்த அம்மா குர்ஆனை மனனம் செய்தவர், இனிமையாய் குர்ஆன் ஓதுவார். வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சண்டை போடுறாங்க. யா ரசூலுல்லாஹ், ஆண்கள் எல்லாம் ஜிஹாதுக்கு போகிறார்கள், நான் குறைந்தபட்சம் உங்களோடு வருகிறேன், போர்க்களத்தில் தாதியாக மருத்துவச்சியாக நான் வேலை செய்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், ஏன் உனக்கு அப்படி ஆசை? நான் ஷஹீதாக வேண்டும். எத்தனை ஆண்கள் ஷஹீதாகிறார்கள், ஒரு பெண்ணுக்கு ஷஹீது கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீ வராத, ஷஹாதத்தை உன்னை தேடி வரும். என்ன வார்த்தை அது? நீ போர்க்களத்தில் வந்து ஷஹீதாக வேண்டும் என்று விரும்புகிறாய், ஷஹாதத்து உன்னை தேடி வரும். உம்மு வரக்கா குர்ஆனை எவ்வளவு இனிமையாய் ஓதுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒளிஞ்சிருந்து கேட்பாங்க. எதை சொல்லுங்க, எதை? ஆமா, நம்ம வீடு எப்படி தெரியுமா இருக்கு? அப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, புருஷன் ஒளிஞ்சு பார்த்தாங்க. இத மாதிரி நார வாழ்க்கை உலகத்துல எங்கும் இருக்காரு. உண்மை தானே? வீட்டுக்குள்ள வந்தவன ஏன் செல்ல அந்த அம்மா எடுத்து செக் பண்ணுது, அந்த அம்மா செல்ல நான் எடுத்து செக் பண்றேன். ரெண்டு சைத்தான் தெரிஞ்சவன அவுதுபில்லாஹ் ஷைத்தான் வச்சு பத்தி பண்ணிட்டாங்க. இப்ப யாரு சைத்தான், கோன் சைத்தான்கே பச்சாக ஒன்னும் புரிய மாட்டேன். புர்காவிற்குள் பூகம்பம், பயமா இருக்கு. குர்ஆன் ஓதுவதை மறைந்திருந்து கேட்பார்கள். ஒரு நாள் காலை பதிர நேரத்தில் குர்ஆனுடைய சப்தத்தை காணாம் வீட்டிற்குள் நுழைந்து பார்க்கிறார்கள். பெருமானார் யாருக்கு ஷஹாதத்து வீடு தேடி வரும் என்று சொன்னார்களோ, கழுத்து நெரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். உம்மு வரக்கா ஒண்ணு இல்ல, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அடிமையா இருந்தாங்க. சொன்னாங்க, நீங்க சீக்கிரமா எங்கிட்ட இருந்து விடுதலையா இருந்தீங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையில இருந்து அந்த அடிமைகளுக்கு விடுதலை ஆகணுங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருந்துச்சு. காலதாமதம் ஆகுது, இந்த அம்மா எப்ப விடுதலை தர்றது, நான் எப்ப போறது அப்படின்னு சைத்தான் அவங்க கல்வில எதையோ போட, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த அம்மாவை கொன்னுட்டோம்னா நம்ம நிரந்தர விடுதலை ஆயிரலாம் அப்படின்னு பணியாளர்களே எஜமானி உம்மு வரக்கா குர்ஆனை ஓதுகிற அந்த தாயினுடைய கழுத்தை நிறுத்தி படுகொலை செய்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றுல கொலைக்காக முதலில் தண்டிக்கப்பட்டவங்க இந்த ரெண்டு பேரு தான். நீ போரில் வந்து ஷஹீதாக வேண்டும் என்று விரும்புகிறாய், குர்ஆனுடைய பரக்கத் வீட்டை தேடி ஷஹாதத்து வருவதுதான். அப்படி எல்லாம் தாய்மார்கள் என்ன ஷஹாதத்தை அனுபவிக்க வேண்டும். நீங்க நபியை காட்டுங்கள், நபியினுடைய குடும்பத்தை காட்டுங்கள், குர்ஆனை காட்டுங்கள். குர்ஆனை பார்த்த கண்களை நரக நெருப்பு தீண்டார். என் தாய்மார்கள் எவ்வளவு குர்ஆன் ஓதுவாங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த ஜோடி பொறுத்தவரை இப்ப எல்லாம் மீடியால நம்ம பார்த்து பழகிட்டோம்ல. நமக்கு பாருங்க, பிக் பாஸ் போட்டா ரமலான் வருது, எது ஜெயிக்கும்? சூப்பர், கரெக்டா நியாயமா சொன்னீங்க. பிக் பாஸ் தான் ஜெயிக்கும். 9 மணிக்கு தராவி அதெல்லாம் கிடைக்கும். அது என்ன தெரியுமா? பிக் பாஸ்னா என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்திற்குள் போய் அவர்களுடைய அந்தரங்கத்தை பார்ப்பது. இது நாய் குழப்பை விட கேவலமானது. உலகம் ரசிக்கிறது, ஸ்பான்சர் பண்றான். அப்ப நம்ம எண்ணங்கள் என்னங்க? ஒரு மிருகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கு, அந்த பேரை கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அதோட விருப்பம் தான் அது. மனிதர்களை எப்படி மாற்றி விட்டது இந்த ஊடகங்கள். இன்னொருத்தருடைய அறைக்குள் நடக்கிற ரகசியங்களை பார்த்து ஆனந்தப்படுதல், இந்த மனநிலை ஒரு தலைமுறைக்கு முன்னால் உருவாக்கி விட்டால் ரமலான் ஜெயிக்காது, பிக் பாஸ் தான் ஜெயிக்கும். நீங்கள் பார்வையை மாற்றுங்கள், குர்ஆனின் பக்கம் திருப்பி விடுங்கள், அது நிறைய வேலை செய்யும். குர்ஆனை பார்க்கிட்டு நான் எங்க பள்ளியில சொல்லுவேங்க, ஓத தெரியல, இந்த பெரியவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல மட்டும் ஒத்துக்குவாங்க. ஹஜ்ரத், நாங்கெல்லாம் ஓத தெரியாதவங்க, நீங்க ஓதணும், இதை மட்டும் தான் சொல்லுவான். மண்டபத்துல சொல்லவே மாட்டான், நாங்கெல்லாம் திங்க தெரிஞ்சவங்க, நீங்க திங்க தெரியா சொல்ல, நம்மளை தள்ளி விட்டு பஸ்டால போய் உட்காந்து. இந்த பள்ளியில மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லு, நாங்கெல்லாம் ஓத தெரியாதவங்க திருத்து, நீங்களாம் ஓதி பிடிச்சவங்க, அது முசல்லா ஓட. ஏன்னா அங்க காசு கிடைக்காதுல்ல, வெக்கப்படணும். மௌத்தாகும் வரை குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். 80 வயசுல ஓடலாமா இல்லையா? எல்லா திருடனும் திருடிட்டு ரகசியமா ஓடுவான். ஒரு திருடர் மட்டும் திருட வருகிறேன்னு சொல்லிட்டு போவாரு. ஃபுதைல் இப்னு இயாத் திருட போன இடத்தில் வீட்டில் பெண் ஓடுகிறார்.
அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தஹ்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைத்து பயப்பட இன்னும் நேரம் வரவில்லையா? அந்த ஒரு ஆயத்து திருடரை இறைநேசராக மாற்றுகிறது வரலாறு. நான் சொல்றது என்ன தெரியுமா? சமூக ஊடகத்தோடு போராடுகிற இந்த காலத்தில் எங்க பாப்பா அம்மா என்ன குறைந்தபட்சம் 5 நேரம் தொழுகையாளியா ஹலால் ஆராம் பண்ற மாதிரி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. என் பிள்ளைகளை நான் யார்கிட்ட ஒப்படைக்க போறேன்? கூகுள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். எங்க ஊர்ல ஒரு ஆள் கூகுள்னு சொல்ல மாட்டார், கோகுலுக்கு வேற. சரி, எப்படியோ கோகுல்கிட்ட ஒப்படைச்சேன். என் பொண்டாட்டி கோகுல்கிட்ட இருக்கிறா, என் புருஷன் கோகுல்கிட்ட இருக்கிறான், என் பிள்ளைகள்லாம் கோகுல்கிட்ட இருக்கு. யோசியுங்கள், எல்லா கலாச்சாரங்கள் அத்தனையும் மாறி போய்விடும். பார்வையை பாதுகாக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் குர்ஆனிய குழந்தைகளை உருவாக்குங்கள். அதுதான் மதரசாக்கள்லாம் செய்யும். குர்ஆன கொடுங்க, முதல்ல ஓதுட்டோம், அப்புறம் அது கல்வியில் பதியும். குறைந்தபட்சம் பாவங்களிலிருந்து நமது பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த ஊர்களுடைய வரக்கத்து நான் நிறைய கேள்விப்படுறேன். நிறைய ஹாஃபிதாக்கள் இருக்கிறார்கள். பெருமானார் சொல்லுவாங்க, மறுமை நாளில் சூரியனை விட பிரகாசமான கிரீடம் சூட்டப்பட்டு பெற்றோர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். அவங்களே கேட்பாங்க, எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரும் மரியாதை? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொல்லப்படும், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் குர்ஆனை தந்ததினால் இந்த மரியாதை. குர்ஆனை மரணம் செய்த ஆபிதுகள் தன் சார்ந்த 70 பேர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள். ஷஃபாஅத்தினுடைய வாய்ப்பு குர்ஆனிய குழந்தைகளுக்கு கிடையாது. ஸ்டேட்டஸ்னுடைய உச்சம் என்ன தெரியுமா? கல்யாண மண்டபத்துல இந்த சாதா சேர் வாழ தகுதி இல்லாதவங்க உட்கார்றாங்க. இந்த சேருக்கு ஒரு புர்கா போடுவான். உங்க ஊர்ல இருக்கா? 17 ரூபாய் ஒரு பிற்கா. அந்த பிற்கால உட்கார்றவர் டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிருந்தார். காசு இருந்தா திமிர் வரும்ல. ஒரு கல்யாணத்துக்கு நான் போனேன், நம்மளையும் பையனை கூப்பிடுறானுங்க. நான் சொன்னேன், ஐயோ நான் திட்டி இருப்பேன், பரவாயில்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. போய் பார்த்தா மண்டபத்துக்கே புர்கா போட்டிருக்கானுங்க. இப்ப நான் ஆரம்பிச்சேன், இஸ்லாத்துல இவ்வளவு பேணுதல் நான் இங்கதான் பாக்குறேன். மண்டபத்திற்கு புர்காவை போட்டு விட்டு பெண்கள் எல்லோருக்கும் புர்காவை கழட்டி விட்டார்கள். எது சொர்க்கம் போக எது நரகம் போகுன்னு நமக்கு தெரியல. உண்மைதானே? சேருக்கும் அதுல புர்கா போடுறதுக்கும் விஐபி என்ன வித்தியாசம் இருக்கு? ஆனால் அல்லாஹ் கௌரவிப்பான். யார? குர்ஆனை மரணம் செய்த ஆசிரியரை அழைப்பார்கள். குத்துலு ஓது. அவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? ஓது இர்தகி, ஏறு. அவர் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி முடிக்கிற பொழுது அவர் எந்த தரத்தில் ஏறுகிறாரோ அதுதான் சொர்க்கத்தினுடைய உச்சமாக இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் இஸ்லாத்துல வேற யாருக்குமே கிடையாது. மலாயிகத்துமார்கள் சொல்வார்கள், குர்ஆனை எப்படி தர்த்தீலாக ஓதிக்கொண்டிருந்தாரோ அதே போன்று ஓது. ஹாஃபிதுல் குர்ஆன், ஹாஃபிதுல் குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் சொர்க்கத்தை கேட்கிறோம். சொர்க்க யார கேட்குது? சொல்லுங்க, சொர்க்க யார கேட்குது? நீ போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன், பொண்ணை பிடிச்சிருக்குங்கிற. யாராவது பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களா? அதனால சுபுக்கு பிறகு பொண்ணை காணா. ஏ கிதர் கயா ஓ கை. सोशल मीडिया में यूट्यूब में चले गई उधर जो मोदी जी से पूछ लो, अमित शाह से पूछ लो, तो चले गई. அப்புறம் மறுநாள் பட்சத்துல திக்கு எடுத்துட்டே இருக்கிறானுங்க. ஓடி போச்சல. ஏய் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அங்க கேட்க வேண்டியதானே? ஏன்னா ஆபத்தான சமூகத்தில் வாழுகிறோம். அது சொல்லவே சொன்னாது. பாப்பா கரியெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு, உஸ்தாதுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாரு, பள்ளிவாசல் ரெஜிஸ்டர் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. வஜ்ர் வரட்டும் காட்டுகிறேன் யாரு. என்ன அழுத்துங்க? எத்தனை குடும்பங்கள் நீங்கள் சொர்க்கத்தை கேட்கிறீர்கள், சொர்க்கம் யாரை கேட்கிறது? பெருமானார் சொன்னாங்க, தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதுபவரை சொர்க்கம் கேட்கிறது, நோன்பு வைப்பவரை சொர்க்கம் கேட்கிறது, நாவடக்கம் கொண்டவரை சொர்க்கம் கேட்கிறது, பசித்தவர்களுக்கு உணவளித்தவர்களை சொர்க்கம் கேட்கிறது. அந்த சொர்க்கத்திற்கான ஒரு தலைமுறையை உருவாக்குவதுதான் மதரசா. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பாராட்டை எல்லாம் செஞ்சு அதற்கு துவாலாம் செஞ்சு அதெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஹாஃபிதா தன் குடும்பத்தையே சொர்க்கத்திற்கு கொண்டு போய் விடுவார். வல்லல்லாஹ். நேரம் கருதி எனக்கு 3/4 மணி நேரம் சொன்னாங்க, நேரம் தாண்டி விட்டது. நிறைய பரிசளிப்புகள் எல்லாம் இருப்பதினால் நான் எனக்கும் உங்களுக்குமாக சேர்த்து சொல்லுகிறேன், நம்மையே நம்மளால காப்பாற்றிக்க முடியாத சமூக ஊடகத்தின் பாதிப்பில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய விபரீதங்களிலிருந்து குறைந்தபட்சம் நிறைய வியாபாரிகள்லாம் இப்ப எடுக்கிறதே இல்லையே. பிச்சைக்காரன் எப்படி பிச்சை கேட்கற சொல்லுங்க?
சொல்லுங்க, எப்படி கேக்குறாங்க? ஜிபேல இல்ல, ஸ்கேனிங் காமிக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறான். நமக்கு பயமா இருக்கு, ஏன்னா நேரில் 5 ரூபா கொடுத்த கூட வாங்குறான். சரி, இதுல 1 ரூபா 2 ரூபா போட்டோம்னு வச்சுங்களேன், தரதரன்னு எடுத்துட்டு போயிடுவான். கடையில பிஸியா இருக்கிறோம், பாய் போட்டேன் பாய்ங்கிறான். சரிங்க போட்டுருவான். ஏதாவது மெசேஜ் லிங்க் அனுப்பணும், மொத்த கேஷும் போயிருச்சு. வாழ்க்கையிலேயே மிக பெரும் சவாலான ஒரு காலம் கலாச்சாரத்தின் சீரழிவு, ஏங்க பசங்கள்லாம் வாள் எடுத்துட்டு பைக்ல ரோட்ல இப்படி நெருப்பு பறக்க போறான், போலீஸ் பிடிக்குது, பேப்பர்ல வருது, ஏண்டா இப்படி செஞ்ச அப்படின்னா, அந்த படத்துல என் தலைவர் இப்படித்தான் செஞ்சாங்க. நான் ஆரம்பத்துக்கு சொன்னேன், பார்வையினுடைய தாக்கம். ஒருத்தர் அடுத்தவரின் மனைவியை காதலித்து அவ இன்னொருத்த கூட பேசுறான்னு சந்தேகப்பட்டு கொன்னு 600 அடி மலையில உருட்டி விட்டு இருக்க பாடியை. உருட்டி விட்டவன் என்ன தெரியுமா செஞ்சிருக்கா? தாலியை மட்டும் புருஷன் கழிச்சு வச்சிருக்கான். இதோட வித்தியாசமா இருக்கு. போலீஸ் விசாரிச்சு கேட்கும் போது கொலையில ஒரு நியாயம் வேணும்ல, ஏண்டா இப்படி பண்ண? அந்த படத்துல இப்படித்தான் பண்ணுவார். நான் சொல்றது அதுதான். குர்ஆனை பார்த்து அதில் ஏற்படுகிற தாக்கம், ரசூலின் ஹதீஸை பார்த்து அதில் ஏற்பட வேண்டிய தாக்கம் ஒதுக்கி வைத்து விட்டதினால் சினிமாக்கள் அதே மாதிரி என்னென்னமோ போடுறாங்கல்லங்க, நீயா நானான்னு போடுறான், அப்புறம் ஓடிவா என்னமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து மனம் முழுக்க அழுக்கை நிரப்பி வைத்திருக்கிற ஒரு தலைமுறைக்கு குர்ஆன் மட்டுமே தீர்வு என்பதை அடுத்த வாய் பதிவு செய்து வாய்ப்படுத்தலுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.